கடந்த 4 வருஷத்துல 62,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுல 30,000 பேர் தான் பெர்மனன்ட், மிச்சம் 32,000 பேர் டெம்பரரி. அதுல கருணை அடிப்படையில், அதாவது ஒரு அக்காவோ இல்லை யாரோ குடும்பத்துல இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு 10% அதுலேயே போயிடுச்சு. புது வேலை வாய்ப்பு என்பதே கிடையாது. இப்போ நம்மளாதான் நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு அது கிரேட் 4 போன்ற வேலைக்கு அப்ளை பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிராஜுவேட், எம்ஃபில், பிஹெச்டி, என்ஜினியரிங், எம்பிஏ இவங்கெல்லாம் அப்ளை பண்றாங்க. அதனால நம்மளுடைய படிப்பை வைத்துக்கொண்டு நாம் எப்படி வேலை செய்கிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. அதனால இந்த இடஒதுக்கீடு மூலமா நம்ம படிக்கிறோம், அதே இடஒதுக்கீடு மூலமா நமக்கு வேலையும் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் நம்ம கொண்டு வந்து உருவாக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, பயங்கர டெக்னிக்கலா இருக்குது. இன்னைக்கு காலையில கூட மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கையும் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய அறிக்கையும் நீங்க படிச்சீங்கனாலே ஒரு கிட்டத்தட்ட லைப்ரரி மாதிரி அதுல அத்தனை விஷயங்கள் இருக்குது. தினமும் அந்த அறிக்கைகளை படிங்க, நம்மளுடைய பார்வை விசாலமாகும், அறிவு விசாலமாகும். ஏன்னா எப்படி வேலை இருக்கு, அது என்ன மாதிரி விஷயத்துல அவங்க அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது என்றதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டாதான் நம்ம உரிமையை நாம கேட்க முடியும். நமக்கு எந்த விஷயமே தெரியலன்னா கேட்கவே முடியாது. விஷயம் தெரியாம எங்கன்னா போய் பேச முடியுமா? அந்த மாதிரி தான் நீங்கள் அறிக்கைகளை தினமும் படியுங்கள். அதில் கெட்ட இந்த மது பழக்கமோ போதை பழக்கமோ இல்லை எந்த ஒரு அதாவது புகையிலை பழக்கம் போன்றவற்றுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் முதல் தடவை உங்ககிட்ட யாராவது அது எதையாவது கொடுத்து நீ பரவாயில்ல சாப்பிட்றா அப்படின்னு சொன்னாலும் அதற்கு நம்ம வேண்டாம் என்று சொல்வதை அது நம்முடைய உரிமை. அதுதான் வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை என்று சொல்றது தான்